Hello, I welcome Nanda Vasendur. இன்னைக்கு நம்ம மக்ஸ் ரீசைக்கிள் சிங்க்ரனைசேஷனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ பொதுவாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு எனேபிள் சிக்னல் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஆக்சுவலி இந்த வீடியோவுக்கு முன்னாடி இருக்க பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துருந்துருங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ பேசிக்காக நமக்கு இந்த மக்ஸ் ரீசைக்கிளோட முக்கியமான விஷயமே நமக்கு ஒரு எனேபிள் தேவை, ஒரு சிங்கிள் பிட் எனேபிள். பிகாஸ் நம்ம எனேபிள் மட்டும் தான் சிங்க்ரனைஸ் பண்ண போகிறோம். சிங்க்ரனைஸ் பண்ணிட்டு அந்த மக்ஸுக்கு சேட்டலைனாக கொடுத்து நம்ம மல்டிபிள் டேட்டாவை அப்படியே வந்து டெஸ்டினேஷன் நம்பருக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த சிங்கிள் பிட் எனேபிள் எப்படி நம்ம ஒரு சோர்ஸ் டேட்டா ஒரு மல்டிபிட் டேட்டாவிலேருந்து நம்ம ஒரு எனேபிள் ஜென்ரேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சில ப்ரோட்டோகால்லையோ இல்லை சில கோடிங்கோட டிசைன் ஸ்டைல்லையோ என்ன இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மல்டிபிட் லோட் ஆகும்போதே ஒரு எனேபிள் நம்ம லோட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எனேபிளை நம்ம சின்க்ரனைஸ் பண்ணிட்டு அந்த மல்டிபிள் டேட்டாவை அந்த டைமில் நம்ம கேப்சர் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எனேபிள் இருக்குது, ஃபங்க்ஷனாலிட்டிலே இருக்குது அப்படின்னா. இன்கேஸ் எனக்கு எனேபிள் இல்லை ஒரு மல்டிபிள் டேட்டா மட்டும் தான் இருக்குது அப்படின்போது நம்ம எப்படி ஒரு சிங்கிள் பிட் எனேபிள் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோர்ஸ் டொமைன் ஆல்ரெடி இட் இஸ் ஏ ஸ்லோ கிளாக். ஸோ அப்படி இருக்க ஒரு டேட்டாவில் இருந்து நான் ஒரு எனேபிள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இதான் என்னோட சோர்ஸ் டேட்டா. ஜீரோ இங்கே இருக்குது, இந்த பாசிட்டிவ் டேட்டா மாறுது. ஸோ 0 to 46 ஆகுது. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் மல்டிபிள் டேட்டா வந்து நான் ஒரு ரெஜிஸ்டரில் போட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் ஒரு ஃப்ளாப் ஒன் ஃப்ளாப் டிலே தான், அப்படியே எல்லா பிட்ஸுமே வந்து 1 ஃப்ளாப் டிலேயில் வந்து நான் போட்டு எடுக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 8 பிட் டேட்டாவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் ஃப்ளாப்பில் போட்டு எடுக்கும்போது அகைன் எனக்கு 1 கிளாக் டிலேயில் வந்து இந்த டேட்டா அப்படி லோட் ஆகும் கரெக்டாக. ஸோ அப்போ 0 எனக்கு நெக்ஸ்ட் கிளாக் வரையும் மெயின்டைன் ஆகும், நெக்ஸ்ட் கிளாக் வந்து எனக்கு இந்த 40 அப்டேட் ஆகும். ஸோ இப்படி நான் 2 சிக்னல் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒன் மோர் திங், இது முக்கியமாக நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஸ்லோ டு ஃபாஸ்ட் சினாரியோக்கு தான். அட் த சேம் டைம் அந்த டேட்டா மஸ்ட் பி மெயின்டைன் மோர் தென் 2 clocks அப்படின்ற மாதிரி இருக்கிற சினாரியோக்கு இந்த ஃபிக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நான் 1 clock டிலே பண்ணிட்டேன். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல டேட்டா வரும். ஸோ நான் இதையும் கம்பேர் பண்ண போகிறேன். இந்த 2 சிக்னலையும் கம்பேர் பண்ணி எப்போ இந்த 2 சிக்னலும் நாட் ஈக்குவலாக இருக்கும் அப்போ நான் ஒரு மக்ஸ் லாஜிக் மாதிரி வச்சு அப்போ நான் 1 ஆக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ் டேட்டா not equal to delay of S data இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு சிங்கிள் பிட் எனேபிள் ஒயர். இந்த எனேபிள் ஒயருங்கிறது இந்த எஸ் எனேபிள். ஸோ நான் அதையே வச்சுக்கிறேன். ஓகே, கோலன் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் டைமில் நான் வந்து ஒரு எனேபிளில் ஜென்ரேட் பண்ண போகிறேன். சாரி, இந்த எஸ் எனேபிள் எனக்கு இங்கே வரும். நான் ஏன்னா எனேபிள் இப்போ தான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 1 bit 1, இங்கே 1 bit 0 இப்படி போட்டுட்டுனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை மட்டும் எனக்கு 1 ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த எஸ் எனேபிள் அப்படின்ற இடத்துல எனக்கு இந்த ஒரு பல்ஸ் மட்டும் 1 ஆகும். இந்த இடத்துல டேட்டா சேஞ்ச் ஆகுது. ஸோ டேட்டா சேஞ்ச் ஆகிற டைம்லாம் மட்டும் எனக்கு வந்து இந்த 2 சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் பல்ஸ் எனேபிள் வந்து என்னால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி நான் ஒரு சிங்கிள் பல்ஸ் எனேபிள் ஜென்ரேட் பண்ணிட்டேன்னா அந்த பல்ஸை நான் டெஸ்டினேஷன் கிளாக் டொமைனுக்கு சாம்பிள் பண்ண போகிறேன். ஸோ அப்போ 2 ஸ்டேஜ் சின்க்ரனைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் கிளாக் மெட்டாஸ்டபிள் ஆகும். ஸோ செகண்ட் ஃப்ளாப்லேருந்து எனக்கு அந்த லெவல் சிக்னல் எவ்வளோ கேப்சர் பண்ணுவேன் அவ்வளோ கேப்சர் பண்ணி அது கொடுக்கும். ஸோ அந்த லெவலை நான் வந்து பாசிட்டிவ் டிடெக்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 1 பல்ஸ் கிடச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு 1 பல்ஸ் தான் எனக்கு ஆக்சுவல் குவாலிஃபையர் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ அப்படி குவாலிஃபையர் நான் எடுத்துட்டேன்னா அந்த சிக்னல் டைம் அப்போ எனக்கு வந்து என்னோட சோர்ஸ் டேட்டா என்னவோ அதை நான் அப்படியே வந்து டெஸ்டினேஷன் டொமைனுக்கு ராவாக எடுத்து போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இதுக்கு எப்படி நான் இப்போ லாஜிக் எழுதுறேன் அப்படின்னா இதுதான் என்னோட குவாலிஃபையர் நான் சொல்லிட்டேன். ஸோ என்னோட குவாலிஃபையர் 1 இருக்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டா அதாவது என்னோட ரா டேட்டா எஸ் டேட்டாவை வந்து நான் வந்து அப்படியே கொடுத்துருவேன். எல்ஸில் வந்து நான் டிலேடு எஸ் டேட்டான்னு நான் வைக்கிறேன். இந்த டேட்டா எப்படி வரும்னு நான் சொல்கிறேன். பட் இந்த இடத்துல நான் இப்போ லோட் பண்ணுறது ஒரு 8 bit ஒயர். சாரி, இதை ஒரு 8 bit சிக்னல் கரெக்டுங்களா. ஸோ நான் இதுக்கு ஜஸ்ட் ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 bit ஒயரில் என்னோட ரா டேட்டாவை நான் அப்படியே வாங்கிப்பேன் குவாலிஃபையர் 1 ஆகும்போது. எல்ஸ் கண்டிஷன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டி டேட்டா எனக்கு எப்படி வரும்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை நான் ஃப்ளாப் போட்டு எடுக்க போகிறேன். ஸோ ஃப்ளாப் இந்த சென்ஸ் ஒரு ஜஸ்ட் இதை மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்காக இதான் ஃப்ளாப் போட போகிறேன். அந்த ஃப்ளாப் எந்த கிளாக்ல இருக்கணும், டெஸ்டினேஷன் கிளாக்ல இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு டெஸ்டினேஷன் கிளாக் டொமைனில் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். வென்எவர் டேட்டா சேஞ்சஸ் 1 பல்ஸ் வரப்போகுது அந்த 1 பல்ஸை பேஸ் பண்ணி ரா சோர்ஸ் டேட்டாவை டெஸ்டினேஷன் டொமைனுக்கு கொடுப்பேன்.
அப்போ மட்டும்தான் என்னோட சோர்ஸ் டேட்டாவை நான் யூஸ் பண்ண போகிறேன். ரிமைனிங் எல்லாமே நான் மெயின்டைன் ஆகிற எல்லா டேட்டாவுமே டெஸ்டினேஷன் டொமைனில் தான் இருக்கும் போது. இந்த ஒரே ஒரு ரா டேட்டா சோர்ஸ் டொமைனாக இருந்தாலும் இந்த குவாலிஃபையர் எனக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெஸ்டினேஷன் டொமைன் அப்படின்றதுனால அந்த டைமில் இந்த சிங்க் டேட்டா அப்படின்ற இந்த சிங்க் டேட்டா தான் இந்த 8-bit wire. அந்த டேட்டா வந்து எனக்கு அந்த டைமில் இந்த ரா டேட்டா 40 வந்து லோட் பண்ணிடும். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டெஸ்டினேஷன் டொமைன் என்னோட டேட்டா வந்து லோட் ஆகும். அதே மாதிரி இங்கே எனக்கு சிங்கிள் டேட்டா பல்ஸ் மாறுது, அதுலேருந்து ஒரு பல்ஸ் எடுத்து அதுலேருந்து நான் வித் ரெஸ்பெக்ட் டு டெஸ்டினேஷன் டொமைனை சிங்க்ரனைஸ் பண்ணி எடுத்த குவாலிஃபையர் மூலமாக என்னோட ரா டேட்டாவை வந்து அதாவது இந்த ரா டேட்டாவை என்னால் எடுத்துக்க முடியும். இது நடக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த டைம் வரையும் அந்த டேட்டா வந்து என்ன ஆகணும், இந்த குவாலிஃபையர் கிடைக்கிற வரையும் எனக்கு இந்த சோர்ஸ் டேட்டா மெயின்டைனில் இருக்கணும். ஸோ அதனால தான் சொன்னேன் மினிமம் இந்த பல்ஸ் ஜென்ரேட் பண்ணி இதை கொண்டு வந்து இந்த குவாலிஃபையர் ஜென்ரேட் ஆகிற வரையும் எனக்கு அந்த டேட்டா மெயின்டைன் இருந்தால் தான் அந்த டேட்டா என்னால் கேப்சர் பண்ண முடியும். இன்கேஸ் இங்கேயே எனக்கு வந்து 38 மாறுது அப்படின்னா 40-38 மாறுச்சுன்னா நான் இந்த குவாலிஃபையர் வரும்போது இந்த 38 தான் என்னால் எடுக்க முடியும், இந்த 40 மிஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. பட் டெஃபினட்டாக 40 வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு சர்டன் டைம் வந்து மெயின்டைன் ஆகுதுன்னா definitely I can capture this actually. So that's it from the qualifier. So அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல உங்களை சந்திக்கணும். பாய்.